தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட நாயகர் அவருடைய பிறந்த நாள் விழாவின் தொடர்ச்சியாக இப்படி ஒரு ஸ்பேஸை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ அணிக்கு திமுகவுடைய ஐடி விங்கிற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நம்முடைய மருத்துவ அணியினுடைய தலைவர் டாக்டர் கனிமொழி அவர்கள், நீங்க வந்து சூழலியல் பத்தி பேசணும் அப்படின்னாங்க. என்னது சூழலியலா அப்படின்னு? ஆமா அப்படின்னாங்க. சூழலியலை பத்தி என்ன பேசுறது, சூழலியலுக்கும் திராவிடம் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அதை பற்றி இதற்காக படிக்க ஆரம்பித்த பிறகு, இதை பற்றி தரவுகளை தேட ஆரம்பித்த பிறகு, எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கிறோம். இது எல்லாம் மக்களுக்கு போய் சேரவே இல்லையே, இதை பத்தி எந்த விவாதமுமே நடந்தது இல்லையே அப்படின்ற அந்த ஒரு பிரமிப்பு தான் எனக்கு ஏற்பட்டது. அதனால இந்த வாய்ப்பை வழங்கிய மருத்துவ அணி தலைவர் டாக்டர் கனிமொழி அவர்களுக்கும், செயலாளர் டாக்டர் எழிலன் அவர்களுக்கும், மற்ற மருத்துவ அணியுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சூழலியல் அப்படின்ன உடனே திமுக சூழலியல், திராவிட சித்தாந்தம் அப்படின்ன உடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்த உடனே ஸ்ட்ரைக் ஆனது என்ன அப்படின்னா, ஆஹா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான புதிய செக்ரட்டேரியட்டை பில்ட் பண்ணாரு. அதுதானே வந்து சூழலியலுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. அதை வந்து செல்வி ஜெயலலிதா வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரருடைய தொப்பி போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப நக்கல் அடிச்சு பேசினாங்க. அப்கோர்ஸ் அந்த செக்ரட்டேரியட்டை ஃபங்க்ஷன் பண்ண விடாம அதை வந்து மருத்துவமனையாக மாற்றினார்கள். அந்த கட்டிடத்தை பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இல்ல, நம்ம வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால், 18 வருடங்களுக்கு முன்னால் சுற்றுப்புற சூழலை கருத்தில் கொண்டு, அது வந்து ஆசியாவிலேயே சுற்றுப்புற சூழலை கருத்தில் கொண்டு, சுற்றுப்புற சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்விரான்மெண்டல் ரேட்டிங் அதுல வந்து தி பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கட்டிடம். அந்த கோட்டிங், வெளியில இருக்க கோட்டிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங். அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க சூரிய ஒளிய வந்து வெளியில அனுப்பிச்சிடும். வெளிய வந்து அனுப்பி உள்ள வந்து ரொம்ப சூடாகாம பாத்துக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஏர் கண்டிஷனிங் செலவு குறையும். அதே போல அந்த சுற்றி அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இல்லாம சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால த்ரூ அவுட் த டே லைட்டிங் ஈஸியா கிடைக்கும். அங்க பாத்தீங்கன்னா எந்த பேனல்ஸ் இருக்கும். சோ லைட்டிங் செலவு கம்மியாகுது. அதே போல வேற பல சிறப்பம்சங்கள் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் அது. நம்முடைய தலைவர் வந்து இத்தனை வருடங்களுக்கு முன்ன, அதாவது எப்பவுமே சொல்லுவோம், நீங்க இப்ப செய்யறத நாங்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சவங்கடா, இதுதான் திராவிடம் அப்படின்னு சொல்லி பெருமையோடு மார்த்தட்டிக் கொள்வோம். இதற்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா என்று தெரியல. அதே போல உங்க எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அரசியல் கட்சிகளிலேயே முதல் முறையாக சுற்றுப்புற சூழலுக்கென்று ஒரு தனியாக ஒரு அணியை உருவாக்கி சுற்றுப்புற சூழலை மேம்படுத்த வேண்டும். அத வந்து கட்சி லெவல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கட்சியில ஆரம்பித்தால்தான் அது வந்து மக்களிடையே போய் சேரும். அதனுடைய முக்கியத்துவத்தை உணர முடியும். அந்த பாலிசியை வந்து எல்லாரையும் பாலிசி மேக்கிங்ல எல்லாரையும் இன்வால்வ் பண்ண முடியும் என்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு 2020ல சுற்றுப்புற சூழல் அணியை ஆரம்பித்தவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நீங்க வந்து அந்த அறிக்கையை கண்டிப்பாக படித்தாக வேண்டும். அந்த சுற்றுப்புற சூழல் இயக்கம் அணி ஆரம்பித்த அப்போ அந்த எதற்காக இந்த அணி ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர் அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஒரு அறிக்கை கொடுத்திருப்பார். அந்த அறிக்கை வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷம். எதற்காக இந்த அணி ஆரம்பிக்கப்படுகிறது? அப்பவே வந்து காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் பத்தி தெளிவாக பேசி, இந்த காலநிலை மாற்றத்தை நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. இதற்கு வந்து we have to take proactive decisions என்று முடிவு செய்து அதற்காக இந்த அணி உருவாக்கப்படுகிறது என்று தெளிவாக ஒரு விஷனோட ஆரம்பிக்கப்பட்ட அணிதான் இந்த சுற்றுப்புற சூழல் அணி. அணியோடு மட்டுமல்லாமல், அதாவது இப்ப எப்படி சுற்றுப்புற சூழல் அண்ட் திமுக என்று பார்க்கும் பொழுது 2 விதமா பார்த்துக்கலாம். 2 விதமா பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, கட்சியாக என்ன செய்கிறோம், திமுகவாக என்ன செய்திருக்கிறோம் சுற்றுப்புற சூழலுக்காக, ஆட்சியில் இருக்கும் பொழுது அரசாக திமுக அரசாக என்னென்ன சாதித்து காட்டியிருக்கிறோம் 2ஆ பிரிச்சுக்கலாம். 2த்த பத்தியும் பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல கடந்த 20 வருடங்களாக 20, 25 வருடங்களாக என்னென்ன
போராட்டங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் சுற்றுப்புற சூழலின் மீது எப்படிப்பட்ட அக்கறையை கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய போராட்டங்கள் என்னென்ன போராட்டம்னு இப்போ லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் பட்டியலிட்டோம் அப்படின்னா எல்லாமே சுற்றுப்புற முக்கியமா ஆல்மோஸ்ட் 90 to 95% டிபெண்ட்ஸ் ஆன் இஸ் ரிலேட்டிங் டு என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ். கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்திற்கு எதிரான போராட்டம், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம், 8 வழி சாலைக்கு எதிரான போராட்டம், அப்கோர்ஸ் இப்போ பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம், மீத்தேன் எடுப்பதற்கு எதிரான போராட்டம், நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிரான போராட்டம், கன்னியாகுமரியில வந்து ஒரு இந்த இது இருக்கு, திட்டம் இருக்கிறது, சர்வதேச கொள்கலன் பரிமாற்ற முனையம் அமைக்க போறோம் அப்படின்னாங்க, அந்த திட்டத்திற்கு எதிரான போராட்டம். இப்படி தொடர்ந்து மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள். இதை தாண்டி வேற அப்கோர்ஸ் ஜல்லிக்கட்டை சொல்லலாம், வேற வேற எந்த போராட்டமும் இதை தாண்டி மக்களுடைய ஒரு கவனத்தை ஈர்ப்பதாக, கவனத்தை கவர்வதாக, குறிப்பாக இளைஞர்களுடைய கவனத்தை கவர்வதாக வேற எந்த போராட்டமும் இல்லை. நம்முடைய அந்த சுற்றுப்புற சூழலுக்கு மக்கள் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாங்க, அதை எவ்வளவு துல்லியமாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேபி இந்த அவேர்னஸ் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அதை பிரதிபலிக்கும் வகையாக இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு அணியை போடுதோ இல்ல வந்து அரசாக மாறி ஒரு திட்டங்களை உருவாக்குது அப்படின்னா இட் cannot be done in a vacuum. அதற்கான தேவை இருக்கிறது, அதற்கான ஒரு மக்களிடையே அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும் இவங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். அப்படின்னும் போது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக அதுலதான் எப்படின்னா திமுக எப்பவுமே சூப்பரா ஸ்கோர் பண்ணும். மக்களுடைய நாடி துடிப்பு என்ன என்பதை உணர்ந்து அதற்கு அவங்க அப்படியே நம்ம அலைன் பண்ணிப்போம். அதுதான் திமுக. அதாவது ஏன் திமுக வந்து வெகுஜன மக்களிடமிருந்து இன்னும் அப்படியே பிரிந்து போகாமல் அவர்களுடைய இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், 70 வருடம் ஆனாலும் அவர்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றோம்னா இதுதான் காரணம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே டெலிவரி பண்றோம். இது நம்முடைய தலைவர்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வை ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்று நம்மால வந்து அறுதிட்டு சொல்ல முடியும். இப்போ திமுகவாக இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சுற்றுப்புற சூழல் அணியை ஆரம்பித்தோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டோம். அதற்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெர்லைட் போராட்டம். ஸ்டெர்லைட் ஆலை வந்து 1990களில் நிறுவப்பட்டது. திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த ஆலையை வந்து நிறுவினார்கள். அதன் பின்னர் நம்மளும் அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு தலைவருடைய ஆட்சியில அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கிறோம். அது வந்து இது வந்து நம்முடைய தொழில் முதலீட்டை இதை நம்முடைய ஒரு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்த்தோம். ஆனா 30 வருடங்களுக்கு முன்னால் நம்மிடையே இந்த சுற்றுப்புற சூழல் பற்றி அவ்வளவான ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லை. நம்ம வந்து அப்போ வந்து ஒரு டெவலப்பிங் 90s 80s 90sல இவ்வளவு தொழில் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததில்லை. ஸோ we listen to them. அவங்க சொல்றாங்க ஓகே பெரிய இண்டஸ்ட்ரி வருது, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும், growth இருக்கும்னு சொல்லி நம்ம அதை இது பண்ணோம். ஆனால் அந்த ஆலை வந்த உடனே அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒரு 10 வருடத்துல நமக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. பாதிப்பு ஏற்பட்ட உடனே இது சுற்றுப்புற சூழலையும் சேர்த்தே பாதிக்கிறது என்றவுடன் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அத்தனை 1000 கோடி லாஸ் ஆகும், இத்தனை 1000 கோடி லாஸ் ஆகும், இப்படியாவும் அப்படியாவும் நாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்கள் நலனே முக்கியம், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு சோதனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து போராடிய இயக்கம் திமுக. அதிமுக என்ன பண்ணாங்க, இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கல. இதை வந்து வெளிநாட்டிலிருந்து வழக்கம் போல எப்பவுமே ஊதுற சங்கு, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியது, இதுல இருக்கக்கூடியது, இப்படி இருக்கக்கூடியதுன்னு சொல்லி பேசினாங்க. இன்றைக்கு அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் திமுகவுடைய ஆதரவு. தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், தைரியமாக எக்ஸ்போஸ் பண்ணோம், எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எப்படி அந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து பண்ணும் பொழுது பாஜக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரே பெரிய நீங்கள் வந்து எல்லாம் தேச பக்தர்களா, இந்தியாவுக்கு இதனால தாமிரம் காப்பர் எவ்வளவு கம்மியாகுது தெரியுமா, we were net producer, now we are net importers அப்படின்னாங்க. அதனால என்ன இந்திய மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட போகிறதா என்று யாரா இருந்தாலும் சரி இதற்கு ஒரு சட்டம் இயற்றி நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அப்பொழுதே ஒரு உரக்க குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர். இன்றைக்கு அதை சாதித்து காட்டியிருக்கிறோம். அணுமின் நிலையம் திட்டம், அணுமின் நிலையம் அப்படின்னும் பொழுது
அணுமின் நிலையம் வந்து ஒரு டிட்ராக்டர்ஸ் இருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. இன்றளவிலும் வந்து அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை ஒரு சாரார் அதை வந்து இருக்கவே கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னொரு சாரார் சி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா சரியா அதை பராமரிக்கல, ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ப்ராப்ளமேட்டிக், நோ டவுட். ஆனா அணுமின் நிலையங்கள் மூலமாக நமக்கு கிடைப்பது வந்து கிளீன் எனர்ஜி. அது வந்து இட் இஸ் நாட் பொல்யூட்டிங். இது வந்து ஒரு அனல் மின் மின்சார திட்டம் போலவோ இல்ல ஃபாசில் ஃபியூல் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடியது போலவோ கிடையாது. அதே மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல நீங்க வந்து மின்சாரம் தயாரிக்கிறீங்கன்னா அதற்கான செலவு ஜாஸ்தி. அந்த அளவு செலவு இங்க கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அது வேறு ஒரு விவாதம். அந்த அனல் மின் நிலையத்திற்கு எதிராக போராட்டம் இங்கேயும் நடத்தினாங்க. என்ன காரணம்? சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்ட விட்டுவிடக் கூடாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே 2 மிகப்பெரிய அணு உலை விபத்துகள் நம் கண் முன்னே நிழலாடுகிறது. செர்னோபில், ஃபுகுஷிமா அப்கோர்ஸ் அண்ட் 3 மைல் ரியாக்டர் டிசாஸ்டர் யுஎஸ்ல. ஆனா இப்போ இன்னொரு புதிய கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த லெவலுக்கு இதாக போகுதுன்னு நமக்கு தெரியல. மினியேச்சர் ரியாக்டர்ஸ், ரொம்ப பெரிய அளவுல இல்லாம சின்ன அளவுல. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சைனால வந்து காயின் சைஸ்ல நியூக்ளியர் பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது 1000 வருஷம் ஓடுமா. சைனாக்காரன் போற ரேஞ்சில என்ன வேணா நடக்கலாம். சோ இது ஒரு விஷயம். திமுக இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஆக்டிவான ரோல், அதாவது திமுகவிற்கு என்ன அப்படின்னா, சுற்றுப்புற சூழலில் வரும்பொழுது இதனால பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரன் பாதிக்கப்படுவது கிடையாது. சாமானியர்கள் பாதிக்கப்படுவார்கள். மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள். விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். சாதாரண தொழில் செய்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக சுற்றுப்புற சூழல் மீது மிகுந்த கவனத்தை செலுத்துகிறது. சுற்றுப்புற சூழலுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹவு மச் வி கேர் அபவுட் த மார்ஜினலைஸ்ட். திமுக என்னைக்குமே ஒரு சாமானியர்களுக்கான கட்சி, சாமானியர்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசுறோம். கிளைமேட் சேஞ்ச்னா இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1.2 டிகிரி ஜாஸ்தி ஆயிடுச்சு வெப்பநிலை அப்படின்றாங்க. இதுல பணக்காரனுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது? ஏசில உட்கார போறாங்க, கார்ல ஏசி இருக்கும், வீட்டுல ஏசி இருக்கும், எல்லா இடத்துலயும் ஏசி இருக்கும். இப்ப இந்த பாதிப்பு யாருக்கு? ஏசி இல்லாதவன் வீட்டுல தானே பாதிப்பு. சைக்கிளை ஓட்டிட்டு போறவனுக்கு தானே பாதிப்பு. பைக்ல போறவனுக்கு தானே பாதிப்பு. சோ இந்த அடிப்படையில தான் திமுக தொடர்ந்து எல்லா இதுலயுமே வந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இப்ப விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது. திமுக கட்சியாக இவற்றையெல்லாம் நாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லலாம். கட்சி இல்லாமல் நம்ம வேற என்ன, ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னா, அதை பட்டியல் போட்டோம். இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறோம், சாதித்து காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வந்து ஐ திங்க் இந்த டைம் பத்தாது. கிளைமேட் சேஞ்ச் அந்த இதையே மாத்தி வெறும் சுற்றுப்புற சூழல் மட்டுமே அல்ல, இது வந்து கிளைமேட் சேஞ்சையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும் என்று சொல்லி கிளைமேட் சேஞ்சையும் அந்த சுற்றுப்புற சூழல் துறைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதற்காக நம்ம வந்து பல அந்த சுற்றுப்புற சூழல் துறையின் மூலமாக பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு கவர்னிங் கவுன்சில், தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இதை எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இவர்கள் மூலமாக, இந்த கவர்னிங் கவுன்சிலின் மூலமாக பல பாலிசி சேஞ்சஸை கொண்டு வர முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படின்ற ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் எதற்காக இதை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் அதுக்கான அந்த கொள்கை முடிவுகளை எடுக்கணும். அந்த கொள்கை முடிவுகளுக்காக இவங்க வந்து தொடர்ந்து அனைத்து தரப்பட்ட மக்களோடு கூட இருந்து பழகி அவங்களோட இது பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸை வாங்கி இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக அதை மாற்ற விடாம, அந்த கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட் ஆகாம என்னென்ன பாலிசிஸை உருவாக்க முடியுமோ அப்படின்றத உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த இந்த கம்பெனியை வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்ற அந்த ஒரு பசுமை தமிழ்நாடு, பசுமை தமிழகம் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காடுகள், மரங்களுடைய எண்ணிக்கையை ஜாஸ்தி ஆகணும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இதுக்கு முன்னாடி வந்து மரங்களுடைய பரப்பளவு, காடுகளின் பரப்பளவு இந்தியா உலகம் முழுக்க ஜாஸ்தியா இருந்துச்சு. நம்முடைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர வர
இது குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ இந்த கிரீன் பசுமை தமிழ்நாட்டுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல 33% காடுகளாக மாற்ற வேண்டும் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு கொள்கை முடிவாக எடுத்து அதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் எந்த திருமணத்திற்கு போனாலும் பசுமை கூடைகளை வந்து பரிசாக அந்த மரங்களை வழங்க, அதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் செடிகள் இதுதான் அவர் வந்து ஒரு கொடுப்பதற்கான வழக்கமாக வைத்திருக்கிறார். அதாவது சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் அந்த எல்லா நோக்கத்தையுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு உன்னத தலைவராக இருந்து வருகிறார் நம்முடைய முதல்வர். அப்புறம் நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ராம்சார் சைட்ஸ். எப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பறவைகள் வந்து இது பண்றதுக்கு வெட்லேண்ட்ஸ் இந்த பறவைகள் வந்து தங்குவதற்காக இருக்கக்கூடிய இடங்கள் அந்த ராம்சார் சைட்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த 4-5 வருடங்கள்ல தமிழ்நாடு வந்து 4 வருடங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய முயற்சிகளை எடுத்து நிறைய அதுல வந்து நிறைய சைட்ஸை வந்து இந்த ராம்சார் சைட்ஸா வந்து டிக்ளேர் பண்ண வச்சிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இது அவற்றை பாதுகாப்பதற்காக ரொம்ப பயன்படும். சமீபத்தில் பார்த்திருப்பீங்க டங்ஸ்டன் சுரங்கமே போம் அப்படின்னாங்க. ஐயா அங்க ஏற்கனவே வந்து ஒரு பயாலஜிக்கல் ரிசர்வ் இருக்கு, நீங்க அமைக்க முடியாது, இல்ல ஏல விட்டோம், நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னாங்க. சவால் விட்டார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். டங்ஸ்டன் நான் முதல்வராக இருக்கும் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்றார். இப்ப டங்ஸ்டனுக்கு நமக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல. எதற்காக அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்க்கிறோம்? ஏன்னா அது அங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழலை பாதிக்கும், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும், அங்க இருக்கக்கூடிய அந்த டெலிகேட் பேலன்ஸ் நேச்சர் அண்ட் ஹியூமன்ஸ் இதையெல்லாம் பாதிக்கும் என்ற அடிப்படையில தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதை எதிர்த்தார், சாதித்தும் காட்டினார். டங்ஸ்டன் சுரங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, வராது அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பையும் அவர்கள் வந்து அங்கே வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கடற்பரப்பு வந்து தமிழ்நாடு ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன்ஸ். இதை வந்து பராமரிப்பதற்காக புது முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டே வருகிறது. அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் இதை வந்து பாலிசிஸ் எப்படியெல்லாம் இது பண்ணணுன்றதுக்காக 2021-22 இருந்து தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம வந்து 500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கோம் கிளைமேட் சேஞ்ச் பத்தி அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த மாநிலமும் சுற்றுப்புற சூழலை பற்றியோ இல்ல சுற்றுப்புற சூழல் இருக்கக்கூடிய இந்த கால பருவநிலை மாற்றம் குறித்தோ இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக எந்த மாநிலமும் இருப்பதாக தெரியவில்லை. ஏன் திமுக வந்து இந்த சுற்றுப்புற சூழலின் மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறது என்றால் சுற்றுப்புற சூழல் வந்து சமூக நீதியோடு டைரக்ட்லி லிங்க்ட். நீங்க சுற்றுப்புற சூழலை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நான் வந்து சமூக நீதி கொடுக்குறேன்னு சொல்லவே முடியாது. சுற்றுப்புற சூழலை சரியான முறையில பாதுகாக்காமல் பருவநிலை மாற்றம் வரட்டும், கடல் தண்ணி இன்னும் 2 மட்டம் ஒரு அடி 2 அடி ஏறட்டும், மழை புயல் அடிக்கட்டும், வெயில் அடிக்கட்டும், வெயில் 110 டிகிரி 115 டிகிரி அடிக்கட்டும், மழை பெய்தா 60 சென்டிமீட்டர் போயிட்டோம் 70 சென்டிமீட்டர் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா இருக்க முடியாது. ஏன்னா 50 சென்டிமீட்டர் மழையோ 60 சென்டிமீட்டர் மழையோ செஞ்சா பாதிக்கப்படக்கூடியது யார்? யாருக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ, யாருக்காக நாம் சமூக நீதி என்று குரல் கொடுத்திருக்கிறோமோ அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை உணர்ந்திருக்கிறோம். நம்ம வந்து இதை உணராமல் இல்ல ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்ப வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க? நாங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் பத்தி படிக்கிறோம். நீங்க என்னவா இருக்கீங்க? நான் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு படோடபத்திற்காக அப்படியே சொல்லிக்கொள்ள என்பதற்காக திமுக இதை செய்யவில்லை. இந்த பாதிப்பு எதனால், யாரால், யாருக்கு ஏற்படும் என்று உணர்ந்து அந்த அடிப்படையில நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அதனால இப்போ இதை கேட்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். சுற்றுப்புற சூழல் மீது தயவு செஞ்சு இனிமே நீங்க எல்லாருமே அக்கறை செலுத்த வேண்டும். சுற்றுப்புற சூழல் குறித்த இஷ்யூஸ ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடந்து விட முடியாது. அது இப்போ இமீடியட்டா நம்மளை பாதிக்காது என்று யாரும் இருந்து விட முடியாது. 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா எல்லார் வீட்லயும் தான் தண்ணி வரும். 115 டிகிரி வெயில் அடிக்குதுன்னா உங்களால வெளில போக முடியாது. ஹீட் ஸ்ட்ரோக் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வரதான் செய்யும். சோ இதை மாற்றுவதற்கு
திமுக அரசு என்னென்ன முயற்சிகளை செய்து அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இப்போ நம்ம வந்து இந்த முயற்சிகளை எடுத்திருக்கோம். பல இடங்கள்ல வந்து பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணிட்டோம். பிளாஸ்டிக் இது இருக்கு. சில இடங்கள்ல வந்து ரொம்ப சென்சிட்டிவ் எக்கலாஜிக்கல் ஏரியா ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸே கிடையாது. பிளாஸ்டிக் பைகளே கிடையாது. இந்த முயற்சி வெற்றிகரமான முயற்சியாக எல்லாரையும் கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சிகள் சரியான வகையிலே சென்று கொண்டிருக்கிறது. சோ இந்த முயற்சிகளுக்கு தொடர்ந்து நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் எல்லோரிடமும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆகவே இந்த சூழலியல் அப்படின்றது வந்து அதாவது மக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் திமுக சம்பந்தப்பட்டிருக்கிறோம், திராவிட கருத்தியல் சம்பந்தப்பட்டிருக்கும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த சுற்றுப்புற சூழலுக்காக திமுக செய்திருக்கக்கூடிய விஷயங்கள், கட்சியாகவும் சரி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, அதை எவ்வளவு சீரியஸ் இஷ்யூன்னு ஐடென்டிஃபை பண்ணி செய்திருக்கக்கூடியது நமக்கு பயங்கரமா அப்படியே படம் போட்டு காண்பிக்கும். தொடர்ந்து நம்மால் ஆன முயற்சிகளை இதற்காக தமிழக அரசு, தமிழ்நாட்டுடைய முதல்வர் எடுத்துக்கொண்டே இருக்க போகிறார். ஒட்டுமொத்த இந்தியா என்று வரும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்போ வந்து பெரிய அளவு பலன் உடனடியா இமீடியட் இந்த விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு உடனடியா பலனை கொடுக்குமான உடனடியான பலனை கொடுக்காது. ஆனா இந்தியா முழுக்க இது வந்து ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக பேசப்படும். 5 years down the line, 10 years down the line நம்மால தமிழ்நாட்டுல ஏற்கனவே இதை செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுல இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க என்று நம்மால வந்து மார்த்தட்டி சொல்ல முடியும். 2006ல தமிழ்நாட்டுடைய அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு மகத்தான திட்டத்தை அறிவிக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்ற அந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். 2018, 19ல திரு மோடி அவர்கள் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி, இதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, இதை நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை விட நாங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கோம். அதனால தயவு செஞ்சு திராவிட மாடலை பின்பற்றுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கண்மூடித்தனமாக திராவிட மாடலை பின்பற்றுங்கள். ரெவடி கல்ச்சர் நீங்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களுக்கும் மகளிர் உரிமை தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல இந்த விஷயத்திலையும் திமுக அரசு செய்கிறது அப்படின்றத ஒரு மாடலா எடுத்துக்கோங்க. இந்த மாடலை தயவு செஞ்சு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும், நீங்க பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய இலக்கு நோக்கி எடுத்து சொல்லும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த மருத்துவ அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.